தீபாவளி பண்டிகை ஒட்டி கோலிவுட்டில் இன்று 4 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகியுள்ளன. பைசன், டியூட் ஆகிய படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, விவரங்கள். இந்த வருட தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 4 திரைப்படங்கள் இன்று திரைக்கு வந்துள்ளன. குறிப்பாக முன்னணி நடிகர்களின் படங்கள் அல்லாது இளம் நடிகர்களின் படங்களாக இந்த தீபாவளி பண்டிகைக்கு திரைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் அதில் குறிப்பாக மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிப்பில் உருவாகியிருக்கக்கூடிய பைசன் திரைப்படம் இன்று திரைக்கு வந்துள்ளது. அதே போல பிரதீப் ரங்கநாதனின் டியூட் திரைப்படமும் ஹரிஷ் கல்யாணின் டீசல் திரைப்படமும் இன்று திரைக்கு வந்திருக்கிறது. இந்த தீபாவளி பொறுத்தவரை முன்னணி நடிகர்கள் அல்லாது ஒரு 3 வளர்ந்து வரும் மற்றும் இளம் நடிகர்களின் படங்கள் என்பது தமிழ்நாட்டில் வெளியாகி இருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு இந்த படத்தின் முதல் காட்சி என்பது திரையிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்படத்திற்கு தற்பொழுது ரசிகர்கள் கூடி தற்பொழுது படங்களை பார்த்து வருகிறார்கள். சென்னை ரோகிணி திரையரங்கில் தற்பொழுது நாம் இருக்கிறோம். இங்கு பைசன் படத்திற்காக இங்க இருக்கக்கூடிய அந்த படக்குழுவினர் இந்த ரோகிணி திரையரங்குக்கு வருகை தந்து ரசிகர்களோடு தற்பொழுது படத்தை பார்த்து வருகின்றனர். தனது மகனும் நடிகருமான துருவ் விக்ரமை ஆதரிப்பதற்காகவும் அவரோடு சேர்ந்து படத்தை பார்ப்பதற்காக நடிகர் விக்ரம் தற்பொழுது சென்னை ரோகிணி திரையரங்கம் வந்திருக்கிறார். இங்கு ரசிகர்களோடு பைசன் திரைப்படத்தை அவர் பார்க்கிறார். இந்த நிலையில் இளம் நடிகர்களின் படங்கள் தீபாவளி பண்டிகைக்கு வெளியாகியுள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு அடுத்த தலைமுறைக்கான படங்களுக்கு வரவேற்பு கொடுப்பது தொடர்பாகவும் சமூக வலைதளங்களில் சமீபத்தில் பேசப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ரசிகர்கள் அந்த படத்தை இன்று பார்க்க இருக்கிறார்கள். அதே போல படக்குழுவினரும் அங்காங்கே படத்தினை பார்க்க இருக்கிறார்கள். சென்னை ரோகிணி திரையரங்கில் பைசன் படத்தை பார்ப்பதற்காக நடிகர் விக்ரம் மற்றும் நடிகர் துருவ் விக்ரம் உள்ளிட்ட படக்குழுவினர் வருகை தந்திருக்கிறார்கள். விஷ்ணு, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.